How are you feeling now? அவருக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப சின்ன ப்ராப்ளம் தான். He will be all right. சரிங்க டாக்டர். கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. டேப்லெட்ஸ் எடுத்துட்டு தூங்கி அடிச்சாலே சரியா போயிடும். ஓகே டாக்டர். ஓகே வாங்க. டாக்டர், என்னம்மா இது? நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவருக்கு எந்த டென்ஷனும் கொடுக்காதீங்கன்னு. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இல்ல டாக்டர், அது நீங்க சொன்னபடி. டாக்டர் சொல்றதை எதுவும் ஃபாலோ பண்ணாதீங்க. எல்லாம் சரி பண்ணி கொடுங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? டாக்டர், அப்பாக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா? ரொம்ப டென்ஷன்ல பிபி ஓவர் ஆயிருக்கு. இது அவர் ஹெல்த்துக்கு நல்லது இல்ல. டாக்டர், பதட்டப்படாதீங்க. இப்ப இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், ரெஸ்ட் எடுக்கட்டும். டேப்லெட்ஸை கண்டினியூ பண்ணுங்க. ஆனா டென்ஷன் ஆகாம மட்டும் பாத்துக்குங்க. ஓகே, நான் வரேன். டாக்டர். அத்தா டாக்டர் தான் எதுவும் இல்லைன்னு சொல்றாருல, அப்புறம் என்ன? அம்மா, டாக்டர் தான் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்றாருல. அப்பா தூங்கி எழுந்திரிச்சா சரியாயிடுவாருமா, நீங்க அழாதீங்க. இந்த வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வந்தா என் தாலி பாக்கியம் நிலைக்குன்னு சாமிஜி சொன்னாரு. அவரு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே ஏற்பாடு பண்ண. கடைசியில இந்த கல்யாணமே அவர் இப்படி ஆக்கிடுச்சு. அம்மா, ஃபீல் பண்ணாதீங்கம்மா, கூடிய சீக்கிரம் அதுவா சரியாயிடும். அதுவா எப்படிடா சரியாகும்? நாம தான் சரியாக்கணும். அக்கா, நீ சும்மா இருக்கா? எல்லா பிரச்சனையும் ஒன்னாலதான். அரவிந்த், இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஏன் சரி பண்றீங்க? என்னாலதான் எல்லாமே தப்பா போச்சுனே இருக்கட்டும். நான் பண்ண தப்ப நானே சரி பண்றேன். என்ன பண்ண போற நிஷா? இவனுக்கு கல்யாணம் பண்ண போறேன். இத பாரு நிஷா, இருக்கிற பிரச்சனை பார்த்தாது நீயும் புதுசா ஏதாவது கலப்பி விட்டுட்டு இருக்காத. இனிமேதான் எல்லாமே நல்லதா நடக்க போகுது. இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வந்தா அப்பா நல்லா இருவாரு தானே சுவாமிஜி சொன்னாரு. அவ வந்தா சரியா இருவாருன்னு சொல்லலையே. அதுக்கு அவளை விட ஒரு சூப்பரான பொண்ணா பார்த்து அதே முகூர்த்தத்துல இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். ஏய், அப்பாவே முன்ன நின்னு இந்த கல்யாணத்தை நடத்துவாரு பாரு. அக்கா, நீ புதுசா எதுவும் பிரச்சனை கலப்பாத. நீ சும்மா இருந்தாலே போதும். நீ சும்மா இருடா. நான் சொல்ற எதையுமே கேட்காம நீங்க பண்ண காரியம் என்னாச்சுன்னு பாத்தீங்கல்ல. இனி எதுவும் பேசாம நான் சொல்றத மட்டும் கேளுங்க. இந்த கல்யாணத்தை நான் நடத்துவேன். ஏய், நிஷா, நிஷா, என்னடா இவ? அக்கா, ராதிகா, என்னாச்சு? ராதிகா, அழாத, சொல்லு. ஐயோ ராதிகா, எதுக்கு அழுதுட்டு இருக்க? என்னாச்சுன்னு சொல்லு. இங்க பாரு ராதிகா, எதுக்கு இப்படி அழுவுற? இங்க பாரு, என்னாச்சு? அம்மா, அவங்களை கூப்பிடாதக்கா. எல்லாமே அவங்களாலதான். இந்த வீட்ல எல்லா பிரச்சனையும் அவங்களாலதான். என்னாச்சு? என்ன சொல்ற? அம்மா வாலையா? அவங்க என்ன பண்ணாங்க? என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையும் பண்றாங்க. ராதிகா, ஏற்கனவே ஆபீஸ்ல இருந்து டென்ஷன்ல வந்திருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. எனக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. அக்கா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா எல்லாரும் வந்திருந்தாங்க. எல்லாரும் ஒண்ணாவா? எதுக்கு? அது அது எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அழாம சொல்லு. என்ன பொண்ணு கேட்டு வந்திருந்தாங்கக்கா. என்ன பொண்ணு கேட்கவா?
ஆமாக்கா, எனக்கும் அரவிந்துக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்த அதே தேதியில எனக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் பண்ண போறாங்களாம். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்க்கா. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அது எப்படி முடிவு பண்ணுவாங்க? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல நீ. திவ்யாவும் அனிதாக்காவும் சொன்னாங்கக்கா, நீ வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலான்னு. ஆனா சித்தப்பா தான். அவங்க 1000 சொல்லுவாங்க. ஆனா அம்மா யோசிக்க வேண்டாமா? ஏன் இப்படி பண்றாங்க? நான் கெஞ்சினேன்க்கா, ஆனா யாருமே நான் சொன்னது கேட்கல. இந்த கல்யாணம் நடந்தே தீரணும்னு தட்ட மாத்திட்டு போயிட்டாங்க. ஏய், நீ முதல்ல கண்ணை தொட ராதிகா. அப்படிலாம் எதுவுமே நடக்காது, புரியுதா? இது உன்னோட வாழ்க்கை. உனக்கு என்ன விருப்பமோ அதுதான் இங்க நடக்கும். என்ன முடிவெடுக்கணுங்கிற மனநிலையில இப்ப நான் இல்லக்கா. ஆனா இந்த கல்யாணம் மட்டும் வேண்டாம். அத சொன்னா யாரும் கேட்கவே மாட்டேங்கிறாங்கக்கா. நீ பேசுக்கா, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துக்கா, ப்ளீஸ். என்னடி இது? இப்ப இருக்கிற நிலைமையில உன் மனசு எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லா புரியுது ராதிகா. நீ கவலைப்படாம போ. உன் விருப்பத்துக்கு மாறா இங்க எதுவுமே நடக்காது. முதல்ல உன் அழகை நிறுத்திட்டு முகத்தை கழுவிட்டு வைப்போம். அம்மா, அம்மா. சொல்லு ரஜினி. அம்மா, என்னம்மா பண்ணி வச்சிருக்கீங்க? என்னம்மா ரஜினி, நீ எதை பத்தி கேக்குற? எதை பத்தினா? அப்போ எனக்கு தெரியாம என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்கம்மா? என்னடி பேசுற? உனக்கு தெரியாம என்னடி நடக்கும் இந்த வீட்ல? அரிசி வாங்குறது, பருப்பு வாங்குறது, பெரிய பெரிய காரியம்லாம் சொல்லிட்டு தான் செய்வீங்க. ஆனா பணத்தை தூக்கிட்டு போனவன வர சொல்றது, கல்யாணம் பேசி முடிக்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லாம தான் செய்றீங்க. என்ன ரஜினி இப்படி எல்லாம் பேசுற? அவங்க வந்து திடீர்னு தட்டை மாத்தியே ஆகணும்னு நிக்கும் போது அம்மா என்ன செய்ய முடியும்? அத பத்தி அவளுக்கு என்னடி? எல்லாம் என் தலையெழுத்து. யார் என்ன சொன்னாலும் வாயை திறக்கிற நிலைமையிலேயே கடவுள் என்ன வச்சிருக்கா? அம்மா, இப்படியே உன் தலையெழுத்துன்னு சொல்லி சொல்லி ராதிகாவோட வாழ்க்கையை வம்பாக்க போறியா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத ரஜினி. பெத்த பொண்ணோட வாழ்க்கை வம்பா போகணும்னு நான் நினைப்பனாடி. அப்புறம் நீ பண்ணி வச்சிருக்கிற காரியத்துக்கு பேர் என்ன? அதுதான் அக்கறையா? கல்யாணம் நின்னு போச்சுன்னா ஊர்ல என்ன பேசுவாங்க? நம்ம அசிங்கப்படக்கூடாதுன்னு தானே அவங்க இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அக்கா, என்னக்கா நீயும் இப்படியே பேசுற? கல்யாணம் நின்னு போனா அசிங்கம்னு மட்டும்தான் உங்களுக்கு தோணுதா? ராதிகா மனசு என்ன நிலைமையில இருக்கும்னு உங்க யாருக்குமே எதுவும் தோணலையா? அவளை பத்தி யோசிச்சுதான் அவங்க இந்த கல்யாணத்தையே பேசி முடிக்க வந்தாங்க. என்ன யோசிச்சுட்டாங்க அவங்க? கல்யாணம் நின்னு போயிட்டா அவ முதல்ல வெளியில நிம்மதியா போயிட்டு வர முடியுமாடி? ஆள் ஆளுக்கு ஒரு கதை கட்டுவாங்க. அதுக்கப்புறம் நாம நினைச்சா கூட அவளுக்கு கல்யாணம் பண்ண முடியாது. கரெக்ட் தானே ரஜினி? இப்போ இந்த கல்யாணத்தை பண்ணிட்டா போக போக அவ மைண்டும் சரியாயிடும். நம்ம மாமா வீட்டுக்கு தானே அவ போக போறா. அப்போ ஊர் பேச்ச கேட்டு கல்யாணம் பண்ணிட்டு போறவங்க போட்டும். அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லாமையா இருக்கும். அவ மனசு ஒரு நிலைக்கு வரட்டும் ஃபர்ஸ்ட். நான் இந்த குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து செய்யாமலையா இருக்கேன்? அவங்க 1000 சொல்லிருந்தாலும் ரஜினி வரட்டும்னு ஒரு வார்த்தை சொல்ல வாய் வரலையாமா உனக்கு? நான் சொல்லாமையா இருந்தேன். ஏ திவ்யா, சொல்லுடி. ஆமாக்கா, நானும் சொன்னேன். அனிதா அக்கா கூட சொன்னாங்க. ஆனா யாருமே கேட்கல. இதுவும் திடீர் ஏற்பாடுதான்னு ரஜினி கிட்ட சொல்லிடுன்னு சொல்லிட்டாங்க.
இனிமே இந்த கல்யாண பேச்சை எடுக்கவே வேண்டாம். என்னடி பண்ண போற? எனக்கே தெரியாதுமா. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, ராதிகா விருப்பம் இல்லாம இந்த கல்யாணம் நடக்காது. ஏய் ரஜினி, ஏய் ஏன்டி இப்படி இருக்க? என்ன நடந்துச்சுன்னு சொன்னாங்களா? ராதிகா சொன்னா. நீ என்ன சொன்ன? உன்னோட விருப்பம் இல்லாம எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு வந்தேன். நினைச்சேன் நீ இப்படிதான் செய்வேன்னு தெரியும். ஆனா ஏன்டி இவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க? எப்படி இருக்காங்க? சுயநலமா. இந்த வீட்ல யார் எப்படி மாறுவாங்கன்னே சொல்ல முடியல. மொத்த பேரும் சரியான சுயநலவாதிங்க. அவங்களுக்கு அவங்க காரியம் நடக்கணும்னா என்ன வேணாலும் செய்யறாங்க. எப்ப வேணாலும் யார் தோல்ல வேணாலும் கை போடுறாங்க. எப்ப வேணாலும் யார் காலை வேணாலும் வாரி விடுறாங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ணாதன்னு சொல்றேன். பண்ணாம யார் எப்படி போனாலும் எனக்கு என்னன்னு இருக்க சொல்றியா? ஹே, அவங்க அப்படித்தானே இருக்காங்க. நீ மட்டும் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணும் என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து ஏன் செய்யணும்? ஏன்னா நான் ரஜினி இப்படிதான் இருப்பா. அதுக்காக எதிரில இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களோ அதுக்கேத்த மாதிரி மாத்திக்கிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி எனக்கு நடிக்க தெரியாது. அது எனக்கு பிடிக்கவும் இல்லை. யாரு எப்படி இருந்தாலும் நான் நானாதான் இருப்பேன். எல்லா இடத்துக்கும் எல்லா சூழ்நிலைக்கும் அது பொருந்தி வரும்னு நினைக்கிறியா? ஏன் வராது? நிச்சயமா வரும். ரஜினி, அவங்க உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உன் பொறுப்ப உன் அன்பை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது உனக்கு புரியலையா? புரியுது அனிதா. இப்ப நீ என்ன சொல்ற? அவங்க உனக்கு என்ன பண்றாங்களோ அதே நீ அவங்களுக்கு பண்ணுன்னு சொல்ற. மனுஷங்களை நம்ம தேவைக்கு யூஸ் பண்றது தப்புதான். அதை யார் பண்ணாலும் தப்பு தானே. இப்போ உனக்கு புரியுதா? நான் நானாதான் இருப்பேன். அவங்க பண்றது தப்புன்னு தெரிஞ்சு அதை நான் திருப்பி செய்ய முடியாது. அவங்க எண்ணம் எப்படி இருந்தாலும் அவங்க என் அம்மா, அக்கா, தங்கச்சி, தம்பி. அவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் இல்லைனாலும் நான் எப்பவுமே அவங்களுக்காக வாழ்ற ரஜினி. இவளுக்கு என்ன சொன்னாலும் அவளோட முடிவுல அவ உறுதியா இருக்காளே. மேடம், உன்னை யார் உள்ள விட்டது? வெளில போ. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. இனிமே இப்படி பண்ண மாட்டேம்மா. வேலையை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்கம்மா. ஷட் அப். முதல்ல அது கீழே வை. வையின்னு சொன்ன. வெளில போ. போ. என் கண்ணு முன்னாடியே நிக்காத. உன்னதான் வர வேணாம் சொல்லிட்டல. யார கேட்டு உள்ள வந்த? அம்மா, உனக்கு காசு வேணும்னாலும் சரி, லீவு வேணும்னாலும் சரி, நேரடியா கேட்டிருந்தாவே கொடுத்திருப்பேன். இது வரைக்கும் நான் கொடுத்திருக்கேனா இல்லையா? கொடுத்திருக்கீங்கம்மா. அப்புறம் எதுக்கு உடம்பு சரியில்ல, ஹாஸ்பிட்டல் போகணும்னு காசை வாங்கிட்டு வீட்டுல இருந்த?
எதுக்கு போய் சொன்ன? அப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளவு பொய் சொல்லிருப்ப? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்கம்மா. நீ தெரிஞ்சேதா தப்பு செஞ்சிருக்க. என்னால மன்னிக்கவே முடியாது. கெட் அவுட். இன்னும் ஏன் நிக்கிற? போ வெளிய. நிஷா, என்ன எல்லாம் வெளிய நிக்கிறீங்க? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. ஏன் வெளிய நிக்கிறீங்க? அம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. அரவிந்த், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஏன் எல்லாம் வெளியவே நிக்கிறீங்க? இல்ல, நீ கொஞ்சம் பிஸியா இருந்த, அதான். ஐயோ, அது வேற கதடி. அதுக்குன்னு எல்லாம் இப்படி நின்னுட்டு இருப்பீங்களா? வாங்க உள்ள போலாம். வா. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நல்லபடியா முடிச்சு கொடுத்தீங்க. என்ன அதுக்குள்ள முடிச்சு கொடுத்துட்டேன்னு சொல்றீங்க? இப்பதான் புள்ளையார் சொல்லியே போட்டிருக்கோம். அதுவும் சரிதான். ஆனா கல்யாணத்தை சிறப்பா நடத்திடுவீங்கன்னு இப்பவே எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. எங்க வீட்டுக்காரர் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு, சிங்கமுத்து மாப்பிள்ள வாக்கு கொடுத்தாருன்னா முடிச்சு கொடுத்துட்டு தான் அடுத்த வேலையை பாப்பாருன்னு. இன்னைக்கு தானே அதை நான் கண்கூடா பாக்குறேன். ஆனா ரஜினின்னு ரஞ்சிதம் புலம்புறத பார்த்ததும் நான் கொஞ்சம் பயந்துதான் போயிட்டேன். பெத்த பொண்ண பார்த்து இப்படி நடுங்குற அம்மாவை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அவதான சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கா. அதனாலதான் எல்லாரையும் மிரட்டி வச்சிருக்கா. அவ போயிட்டா சோத்துக்கு என்ன பண்றது? அந்த பயம்தான். என்னங்க இப்படி பேசுறீங்க? ரஜினி எல்லாம் அப்படி கிடையாது. ஆமா, நீதான் பக்கத்துல இருந்து பாத்துட்டு வந்த. அப்படி எல்லாம் கிடையாதாமா. போவியா? அட விடுங்க தம்பி, அவளுக்காக நீங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு? இப்போ ரஜினி இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இந்த கல்யாண பேச்சை நிறுத்தணும். வாமா மகாராணி, உன் இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கிறதுக்கு இது ஒண்ணும் உன் வீடு கிடையாது. தெரியும் சித்தப்பா. ஆனா நீங்க எல்லாரும் புடிச்சிட்டு இருக்கிற நூல்ல பொம்மையா இருக்கிறது என் தங்கச்சியோட வாழ்க்கை. உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது செய்யலாம் நினைச்சு விளையாட முடியாது. ரஜினி, என்ன பேசுற நீ? அவ வாழ்க்கையை வச்சு விளையாண்டது நீயா நாங்களா? அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா அவங்க தானே குடும்ப தலைவி. சித்தப்பா, குடும்ப தலைவின்னு நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா நான் எப்பவும் அப்படி நினைச்சதே இல்ல. நான் எப்பவும் என் வீட்டுக்கு ஒரு பொண்ணா, ஒரு அக்காவா, ஒரு தங்கச்சியா என்ன பண்ணணுமோ அதை சரியா செய்யணும்னு நினைக்கிறேன். சரிம்மா, நாங்க என்ன இப்ப தப்பு பண்ணிட்டோம்? ரஜினி, இந்த மாதிரி சூழ்நிலையில சொந்தத்தை விட்டு கொடுத்துட கூடாதுன்னு தானே நாங்க இதை பேசி முடிச்சுட்டு வந்தோமா? சொந்தம் விட்டு போக கூடாதுங்கிறதுல சரிதான் சித்தி. ஆனா ராதிகாவுக்கு இதுல விருப்பம் இல்லையே. ஏன்? இதுக்கு முன்னாடி நீங்க பேசி முடிச்சீங்களே ஒரு கல்யாணம், அது ராதிகாவுக்கு பிடிச்சதான் பண்ணீங்களா? ஆமா சித்தப்பா, அவங்க வந்து பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் அரவிந்த் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவ வாயாலேயே சொன்னான். அதுக்காக தான் அந்த கல்யாணத்தை நடத்த நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். அதெல்லாம் சரிதாமா. ஆனா கடைசியில என்னாச்சு? அவ இஷ்டப்பட்டான்னு நாங்கெல்லாம் கேவலப்பட்டது தானே மிச்சம். அந்த கேவலத்தையும் சரி பண்ணணும்னு நினைச்சுதான் இந்த ஏற்பாட்டையும் நாங்க பண்ணிருக்கோம். என்ன அத்த கேவலம்? ஊர்ல இருக்கிறவங்க பேசுறதா? நம்ம பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து அவளுக்கு சந்தோஷப்படுற மாதிரி வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறத விட ஊர்ல உள்ளவங்க பேச்சுதான் முக்கியம் இல்ல? உன் வயசுக்கு இப்படிதான் புரட்சியா பேச தோணுமா? எங்க வயசுக்கு வரும்போதுதான் குடும்பத்தோட கௌரவம் என்ன, மரியாதை என்னன்னு தெரிய வரும். இந்த பார், இது நான் முன்ன நின்னு பேசி முடிக்கிற கல்யாணம். நிச்சயமா நடக்கும். தப்பா எடுத்துக்காதீங்க சித்தப்பா. யாரோட கௌரவத்துக்காகவும் ஏன் தங்கச்சி கல்யாணம் நடக்காது. அவ விருப்பப்பட்டா மட்டும்தான் நடக்கும். எல்லாம் பேசி முடிச்சிட்டு தட்டை மாத்தியாச்சு ரஜினி. தட்டை மாத்திக்கிறது ஈஸி அத்த, ஆனா மனசை மாத்திக்கிறதா ரொம்ப கஷ்டம். அதுக்காக இப்போ அந்த அரவிந்தையே கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா ரஜினி? அது ரெண்டாவது விஷயம் சித்தி.
முதல்ல இதுல இருந்து அவ வெளியில வரதுக்கு அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. ஏண்டி ரஜினின்னு பெரிய வக்கீல் மாதிரி அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருந்தல, எப்படி பேசுறா பாத்தியா? இத பாருமா, இதுதான் உன்னுடைய முடிவுன்னா எங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கு இனிமே எந்த ஒட்டு உறவும் கிடையாது. எங்க முடிவும் அதேதான். என்ன மன்னிச்சிருங்க சித்தி, நான் வரேன். ரஜினி